எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் நிலையான தூய்மையாயும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக.
இறைவா உமது பெயரின் அதிமிக மாட்சியின் பரப்பு உமது திராமையில் புனித நியாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியால் எடுத்துக்காட்டால் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரது வெற்றி வாகை சுடரும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உன் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உன் கை என் மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக்க கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடை என ஆக்கிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீட்டி பயனுள்ள பேசி நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடி நின்று உன்னை மீட்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர், கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ, ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. பல்லவி. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். பல்லவி. நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாய் இருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. பல்லவி. உங்களை நான் நண்பர்கள்
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவன் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு முக்கியமான புனிதரின் நினைவை விழாவை கொண்டாடுகின்றோம். புனித லோயோலா இஞ்ஞாசியார். இவர் தன்னுடைய பிறப்பு காலத்திலிருந்து இயேசுவை அறியாதவர். ஆனால் இராணுவத்திலே ஒரு யுத்தத்திலே அவர் தன்னுடைய கால் மிகவும் வேதனைப்படும் அளவிற்கு அவர் அந்த போரிலே அவருடைய கால் துண்டிக்கப்படுகிறது. அதாவது அது மிகவும் அதிகமான பாதிப்பை அவர் அனுபவிக்கின்றார். எனவே அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற சமயத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது. புத்தகங்கள் படிப்பு. ஒரு சிலருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டு. அதில் ஒன்று புத்தகங்களை படிக்கின்ற ஒரு பழக்கம். இவருக்கு அந்த பழக்கம் இருந்தது. எனவே அங்கே நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக புத்தகங்கள் ஏதாவது படிக்கலாம் என்று நர்ஸிடம் கேட்கின்றார். எனவே இருந்த புத்தகத்தை கொடுத்தார்கள், எல்லாம் படித்து விட்டார். வேறு ஏதாவது இருக்கிறதா புத்தகம் படிப்பதற்கு? பைபிள் இருக்கிறது, புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. எனவே அதை படித்து அந்த விவிலியத்தில் இருக்கின்ற பொக்கிஷமான கிறிஸ்துவை கண்டுபிடிக்கின்றார். அந்த கிறிஸ்துவை, பொக்கிஷமானது கிறிஸ்துவை கடைபிடித்து இனி மருத்துவமனை விட்டு நான் வெளியேறுகின்ற பொழுது நான் கிறிஸ்துவை சார்ந்தவனாக, அவரையே ஏற்றுக்கொண்டு வாழ்பவனாக இருப்பேன், அவரையே மற்றவர்களுக்கு பறைசாற்றுவேன் என்கின்ற இந்த பெரிய ஒரு முடிவை எடுத்து அவர் மருத்துவமனை சிகிச்சையெல்லாம் பெற்று வெளியே வருகின்றார். 11 மாதங்களாக தியானம் செய்கின்றார். அதனுடைய பெயராக தன்னுடைய வாழ்க்கையை இறை வார்த்தைக்கும் இயேசுக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அன்றைய திருத்தந்தையை சந்திக்கின்றார். அப்பொழுது திருத்தந்தை திருநாடு ஹோலிலேண்ட் அங்கே சென்று அங்கு விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே அவர் அங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு சபையை ஆரம்பிக்கின்றார். 6 பேர் சேர்ந்த ஒரு சபை, அதுதான் இயேசு சபை. உலகத்திலேயே குருக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது இயேசு சபையின் குருக்கள். எனவே இந்த குழுவை, சபையை ஏற்படுத்தி மக்களுடைய விசுவாசத்தை புதுப்பிப்பது,
ஆகவே அவளுக்கு போதிப்பது, பாசம் கேட்பது, இவராக மனிதனுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி காண்பதற்காக இந்த சபையானது அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த சபையில் தான் சேர்ந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். முதல் 6 பேரில் ஒருவர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிப்பது இவருக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. எவ்வாறு ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையலை காணுகின்றார். எனவே அதை கண்டுபிடிக்கின்றார். அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். இதுதான் விஞ்ஞாசதி வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே மிகவும் பெரிய பொக்கிஷமான இயேசுவை அவர் கண்டுபிடித்து விட்டார். எனவே இனி வரும் காலம் அவருக்காக செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். மேலும் இவர் மேற்கொண்டது தியாகம், இறை வார்த்தையில் அவருக்கு இருந்த ஆர்வம், மக்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிக்கான போதனை. இவ்வாறாக தன்னுடைய வாழ்வை செலவழித்து ஆகிய உலக அளவிலே இயேசு சபையின் குருக்கள் பெரிய பெரிய போதகர்களாகவும் நற்செய்தியாளர்களாகவும் மாறினார்கள். அவருடைய ஒரு முயற்சியினால்தான் நம்முடைய இந்த கர்நாடக மாநிலத்துக்கு நாமும் கூட இந்த இயேசு சபையின் அந்த குருக்கள், மேலும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த குருக்கள் இவர்கள் சேர்ந்து வந்து போதித்ததின் பயனாக இன்று இயேசுவை கடைபிடிக்கின்றோம். எனவே இந்த ஒரு பெரிய புனிதரை, நல்ல மனிதரை இன்று நினைவு கூறுகின்ற பொழுது இவருக்கு இருந்த அந்த ஆர்வம், இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வது, அவரை பொக்கிஷமாக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வது, அத்தகைய ஒரு தேடல் நமக்கும் இருக்க வேண்டும். எனவே இந்த புனிதருடைய வாழ்க்கையில் பலவற்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமாக இயேசுவை தேடுதல், அவரை கண்டடைதல், அவர் அனுபவம் பெறுதல், அவரை மற்றவர்களுக்கு பகிர்தல். இத்தகைய ஒரு விதத்தில் நாம் இந்த புனிதருடைய வாழ்க்கை அடிச்சுமுறை கடைபிடிப்போம். அதற்காக வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுமோ. Wow.
சகோதர சோதரிகளே, என்னுடைய உடையதுமான இவ்வாலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இறைவா, உது புனித ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு வந்ததாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாவில் நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை நிகழ்வு மறைப்பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேர் பலன்களுக்கு ஏற்ப நீ வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேர் உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளாய் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாற்றின் முடிவை அப்புனிதலோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வுமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்தருளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்படியே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவரவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்ற மக்கு ஊழியக்குரிய தகுந்தவளை நகரை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசி, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குழுந்தவளாய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள்
பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிற அன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்பனவாக. நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டவரையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருந்ததில் மாற்றம் பெறுவதாக. யோகி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூங்கி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழ் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரே, புனித ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலிய வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.